குட் நியூஸ், ஹாப்பி நியூஸ். உங்களுக்கு எந்த மெசேஜ் வேணும்? இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வாரத்துக்குள்ள நம்ம என்டர் ஆகுறோம். அண்ட் குட் நியூஸ், ஹாப்பி நியூஸ் மெசேஜஸோட நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், NLP கோச் அண்ட் ப்ராக்டிஷனர். அண்ட் நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலரும் கூட. ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் நான் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச். ஓகே, இன்னைக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் ரொம்ப அழகான குட் நியூஸ், ஹாப்பி நியூஸ் மெசேஜஸ் பார்க்க போறோம். நீங்க எது சூஸ் பண்ண போறீங்க? குட் நியூஸா, ஹாப்பி நியூஸா? என்ன மெசேஜ் உங்களுக்கு வேணும்னு சூஸ் பண்ணுங்க. எப்பவுமே குட் நியூஸ் தான் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா இன்னைக்கு ஹாப்பி நியூஸ் சூஸ் பண்ணலாம். இல்லைங்க என்னைக்குமே நான் ஹாப்பி நியூஸ் தான் சூஸ் பண்றேன் அப்படின்னா இன்னைக்கு குட் நியூஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ்? பியூட்டிஃபுல்லான ஹீலிங் கார்ட்ஸ், ஓகே, டாரோ மெசேஜஸ், ஹீலிங் கார்ட்ஸ் அண்ட் ஏஞ்சல் மெசேஜஸோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஸோ இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது? பியூட்டிஃபுல்லான வாரத்துக்குள்ள நம்ம என்டர் ஆக போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பட் அதுக்கு முன்னாடி வர 20ஆம் தேதியிலிருந்து என்னுடைய இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் டேரோ ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ் டேரோ ரீடிங் கிளாஸ் நான் கண்டக்ட் பண்ண போறேன். ஒரு 20 days கிட்ட இருக்கும். ரெக்கார்டிங்ஸ், நோட்ஸ், சர்டிஃபிகேட் வந்து நான் கொடுக்குற சர்டிஃபிகேட்ல இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இன்டர்நேஷனல் போர்ட்ல இருந்து. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கான ஒரு ஆத்தென்டிகேஷன் தான் அது. பிளஸ் இது வந்து ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ்ட். இதுக்கு மேல டேரோல படிக்க என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி. எஸ், டேரோ வந்து ஒரு தடவையும் ஒரு கார்டும், இப்போ இந்த கார்டை நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒருத்தருக்கும் இது ஒரு அர்த்தம் கொடுக்கும். ஏன்னா அடுத்தடுத்து இந்த இந்த மாதிரி வரும்போது ஒருத்தங்களுக்கு இது, இன்னொருத்தங்களுக்கு இதே கடை வேற மாதிரி சொல்லுவோம். ஓகே, அது எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ்டா நான் சொல்லி கொடுப்பேன். உங்களுக்கான நோட்ஸ், ரெக்கார்டிங்ஸ், சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேர்ந்துரும். ஸோ ஒரு 20 நாள்ல உங்களால இதை கத்துக்கிட்டு கண்டினியூஸ் பிராக்டிஸ்ல உங்களால இது வழியா உங்க வாழ்க்கைக்கு தேவையான பதில்கள், உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் அத்தனை கேள்விகளுக்கும் பதில்கள், அது இப்பவே வேணுங்கிற ஒரு பதிலா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், எல்லாத்துக்குமான பதில்கள், உங்க குடும்பத்தினருக்கான பதில்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, யாருக்காக வேணாலும் இதை நீங்க பார்க்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இது வழியா ஒரு வருமானத்தையும் உங்களால ஈட்ட முடியும். உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி, நான் ஒரு டேரோ ரீடர் அப்படின்றது ஒரு ஐடென்டிட்டி இல்லையா? ஸோ அதுவுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க, ஜாயின் பண்ணுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு ஃபர்தர் டவுட்ஸ் நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன், என்ன டவுட்ஸ், கண்டிப்பா இது லைவ் ஜூம் கிளாஸ். ஓகே, லைவா ஜூம் கிளாஸ்ல நடக்க போற ஒரு செஷன் இது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியும். இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. கால் பண்ணீங்கன்னா என்னால எல்லா நேரமும் எடுக்க முடியாது. ஸோ வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஸோ வாங்க இன்னையோட குட் நியூஸ், ஹாப்பி நியூஸ் மெசேஜ்குள்ள போகலாம். ஸோ இந்த வாரம் நம்ம முதல்ல குட் நியூஸ் மெசேஜஸ் பார்த்துடலாம். ஓகே, என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த பிரபஞ்சம் வழியா இந்த வாரத்துக்கான குட் நியூஸ் மெசேஜஸ் என்னன்னு பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ், ஏஞ்சல் கார்ட்ஸ் பார்த்துடலாமோ? ஏஞ்சல் நம்பர்னு வாயில வருது. ஸோ சம்திங் இஸ் தேர். ஏஞ்சல் நம்பர் வழியா உங்களுக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னு பார்த்துடலாம். பட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ஏஞ்சல் கார்டு என்னன்னா, நான் ஷஃபில் பண்ணி தான் எடுக்கிறேன். சக்சஸ் கார்டு வந்திருக்கு. சூப்பரா, சக்சஸ் கார்டு, வெற்றி, சக்சஸ் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா? நம்ம ஒரு வேலைக்கு போகும்போது, ஏதோ ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கும் போது உனக்கு வெற்றி அப்படின்னு யாராவது சொல்லும் போது அது எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப். ஸோ இன்கேஸ் நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நடக்கும். எப்படி நடக்கும், எப்போ நடக்கும்னு கேட்காதீங்க, கண்டிப்பா நடக்கும். சக்சஸ் அப்படின்றத டைப் பண்ணுங்க. அந்த சக்சஸை தாண்டி உங்களுக்காக இன்னொரு பதிலும் ஏஞ்சல்ஸ் கொடுக்க போறாங்க. இத்தனைக்கும் நான் வந்து பார்க்காம தான் எடுத்தேன். அப்பவே வருதுன்னா அப்போ அந்த வைப் எப்படி இருக்கு பாருங்க. ரொமான்ஸ். ஸோ ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு உறவை பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான பதில் உங்களுக்கு மிக விரைவில் சக்சஸ்ஃபுல்லா கிடைக்க போகுது. ஹவு கியூட் இஸ் தட்? இது வந்து ரொமான்ஸ் அப்படின்றது ஏஞ்சல் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது. உங்க வேலை, உங்களுக்கு எது ரொம்ப ஆத்மார்த்தமா நீங்க பண்றீங்களோ, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியா இருந்தா கூட உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். பட் மோர்ஸோ ரொமான்ஸுக்கும் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நான் நிறையா கொடுக்குறேன், எனக்கு அது கம்மியாக கிடைக்குது, என்ன பிளேம் பண்ணாமலாம் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கீங்களோ, அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பதில் மிக விரைவில் கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சக்சஸ் அப்படின்றத டைப் பண்ணிட்டு ஹீலிங் கார்ட்ஸும் எடுத்துடலாம். ஏன்னா கடைசியில் டேரோ அந்த இதில் முடிச்சுட்டு நான் மறந்துடுறேன். ஸோ உங்களுக்கான ஹீலிங் கார்டு என்னன்னா, வாவ், ரீஅவேக்கன். அதாவது நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்லயோ ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதாவது சக்சஸ்ன்றது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுன்றது சக்சஸ் கிடையாது. இந்த பிரபஞ்சம் ஒரு பிளான் வச்சிருக்கு உனக்காக.
அது நடக்கும் போதுதான் அது சக்சஸ். நம்ம நினைப்போம் நம்ம இந்த உறவை ஈர்க்கணும், ஆனா பிரபஞ்சம் என்னன்னு நினைக்கும்னா இந்த உறவை நீ ஈர்த்தனா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதையும் மீறி நம்ம ஒரு சில உறவுகளை ஈர்த்து நம்ம வந்து அது ஒரு பாடமா நம்ம வாழ்க்கையில மாறுறத நம்ம எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆமாவா இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. எனக்கும் அந்த அனுபவங்கள்லாம் இருக்கு. இது வேண்டாம் நம்ம நினைப்போம், சரி சும்மா பேசிதான் பார்ப்போமே அப்படின்னு பேசுவோம், அது கரெக்டா நமக்கு வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி உறவுகள் உனக்கு வேணாம், கொஞ்சம் உன்னை ஷேக் பண்ணி அவேக்கன், கெட் அப், இது வேணுமா வேண்டாமான்னு முதல்ல யோசி. பாக்குறது எல்லாமே வேணும் இப்பவே வேணும்னு நினைக்காத, ரியாக்ட் பண்ணாத, முதல்ல யோசி, நல்லா யோசிச்சு முடிவெடு, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்ற ஒரு இதுவுமே ஒரு குட் நியூஸ் தான் நான் நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, ஸோ வந்தாச்சு என் டாரோ, என் ஜீவன். வாவ். ஸோ ரொம்ப நாள் நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கல, அதான் சக்சஸ்ன்ற கார்டு ஏற்கனவே வந்துருச்சு. ஒரு பேமெண்ட் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப நாள் பெண்டிங்ல இருக்கு, இன்னும் வரல, ப்ராசஸ் ஆகலைன்னா திஸ் இஸ் த டைம். உங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடா ரீஃபண்ட் வந்துடும், கிரெடிட்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ ஆல்சோ எனக்கு இந்த கார்டை பார்க்கும்போது இன்னொன்னும் தோணுது. ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க, உங்க வீட்லயே இருக்கிற பெரியவங்க, இல்ல நீங்க வந்து இவங்கெல்லாம் வேற லெவல்ப்பா, இவங்கெல்லாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிற யாரோ ஒருத்தங்க உங்களுடைய சக்சஸ், இப்ப சக்சஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சக்சஸை ஆக்சலரேட் பண்ண போறாங்க. அவங்க வழியா உங்களுக்கு ஏதோ ஒரு வெற்றி இந்த வாரம் இருக்கு. சி, வெற்றின்றது வந்து ஒரு கப்பு வாங்கிட்டு வர்றது கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்றோம், அது நமக்கு புரிந்த மாதிரி நம்ம ஆசைப்படுற மாதிரி நடக்கிறது கூட அது வந்து ஒரு சக்சஸ் தான் இல்லையா? ஸோ யாரோ ஒருத்தவங்க உங்க வீட்டில் இருக்க பெரியவங்களோ இல்லை உங்க ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களோ, நீங்க ரொம்ப பெஸ்ட்ன்னு நினைக்கிற யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கைடன்ஸ், அவங்க உங்ககிட்ட பேசக்கூட வேண்டாம், பட் அவங்க பேசின வார்த்தைகள், இல்லை இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு யாராவது, இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா கைடன்ஸா இருப்பாங்க. அவங்க வழியா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இந்த வாரம் கண்டிப்பா கிடைக்கும். அவங்க கொடுக்குற அந்த வார்த்தைகளை மட்டும் அழகா எடுத்துக்கோங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். பட் நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, ஃபோன் கான்வர்சேஷன்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒருத்தங்களை நேரில் போய் பார்த்து பேச முடியும் அப்படின்னா பேசுங்க. இந்த ஃபோன் கான்வர்சேஷன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம மெசேஜ் அனுப்புறது கூட சொல்கிறேன், நம்ம ரொம்ப கேஷுவலாக மெசேஜ் அனுப்புவோம், பட் அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நம்ம ரொம்ப ஆசையாக நேர்மையாக ஒரு விஷயத்தை அனுப்புவோம், அதையும் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கான்வர்சேஷன், வாய் வழியா சவுண்ட் வழியா வர எந்த விஷயமுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அண்ட் ஏதோ ஒரு கான்வர்சேஷன் வந்து நீங்க வந்து கிளியரா வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எஸ், வெட்டொன்னு துண்டு ரெண்டு அப்படின்னு பேசுறீங்கன்னா கொஞ்சம் இமோஷனலா எங்கெங்க பேசணுமோ அங்கங்க இமோஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ், உங்களோட இமோஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸை கொண்டு வாங்க. இல்லை எங்கெங்க நீங்கள் ரொம்ப இமோஷனலாக இருக்கீங்களோ அங்கங்கே என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்க. பேச்சில் ரொம்ப கவனம் இருக்கணும் இந்த வாரம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் கிடைக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த பிரபஞ்சம் வழியா எனக்காக கிடைச்ச பதில் மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும். நான் சொன்னேன்ல, யாரோ உங்களுக்கு வந்து ஒரு மென்டர்ஷிப் கொடுக்க போறாங்கன்னு எனக்கு அதுவும் தோணுது. ஸோ அந்த 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 அட்வைஸை டக்குன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு விஷயம், பல விஷயங்கள் இருக்கும், பட் ஒரு விஷயம் மட்டும் நீங்க விடாப்புடியா பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதை விட்டுருங்க. அது உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கிளாரிட்டியை எடுத்துக்கிட்டே இருக்கு. எப்போ காலையில தூங்கி எழுந்தா அந்த ஞாபகம், படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடும் போது, எப்பெல்லாம் நீங்க ஃப்ரீயா ஆக்குபைடா இல்லையோ, வேலை இல்லாம இருக்கோ, அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அதை அவாய்ட் பண்ணுங்க. பாருங்க, கிரீஃப் கார்டு வந்திருக்கு. இப்படிதாங்க ரொம்ப அழகா டாரோ ரீடிங் வழியா நான் சொல்றது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னா வாங்க, என்னோட இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ் டாரோ கார்டு ரீடிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. 20ஆம் தேதி, ஜூன் 20ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்க போறோம். வந்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் ரெக்கார்டிங்ஸ், நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தரப்படும். வாங்க, வந்து ஜாயின் பண்ணுங்க. இது ஒரு லைவ் ஜூம்ல நடக்க போகுது. இந்த மாதிரி மற்றவர்களுக்காக நீங்களும் ரீட் பண்ணலாம். என்னோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரையும் உங்களால பார்க்க முடியும். ஸோ வாங்க, வந்து கத்துக்கோங்க. டவுட் செஷன்ஸும் இருக்கும். ஸோ எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு ஜோன்ல நீங்க நிக்கிறீங்க, இந்த இடத்த விட்டு நான் போவேனா, நான் போக மாட்டேன், நான் இங்க இருந்து அனுப்பாதன்னு ரொம்ப கம்ஃபர்டபுளா அந்த கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது வெளில போயிட்டு வரதுக்குன்னா போங்க. ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காதீங்க, ஷிஃப்ட் பண்ணுங்க. ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த தாட் வருதா, எழுந்து இன்னொரு இடம். எஸ்கேப் ஆகிறோமான்னு கேட்டா, நம்ம எஸ்கேப் ஆக ஆக நம்ம பிரெயின் வந்து நம்மளை பிடிச்சிக்கிட்டே இருக்கும்.
பட் நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு பதில் இதுதான் அப்படின்றத என்னைக்காவது சொல்லுங்க. பட் இப்போ உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ல கவனம் செலுத்துங்க. ஓகே. அண்ட் ஏதோ உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் உங்ககிட்ட அதை பெருசா சொல்ல மாட்டேங்கிறாங்களோ. they don't want to tell you that they really like you. ஓகே. அண்ட் ஃபூல் கார்டு வந்திருக்கு. எனக்கு அந்த கார்டை பார்க்கும்போது நீங்க ப்ரே பண்ற ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்காக நடக்கும். ஏன்னா சக்சஸ் கார்டு ஏற்கனவே ஏஞ்சல்ஸ் வழியா வந்துருச்சு. அப்போ இந்த ஃபூல் கார்டை பார்க்கும்போது நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கு தேவையான இமோஷனல் செக்யூரிட்டியை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு கார்டுங்க. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டு. சில நேரம் முட்டாளா இருக்கிறதே பெட்டர் இல்லை. புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்த யோசிக்கிறத விட எப்ப முட்டாளாவே நான் இருந்துடுறேன், நீ என்ன சொல்ல வர அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. அந்த மாதிரி சில நேரம் முட்டாளா இருந்துடுறதே பெட்டர். ஸோ நீங்க நினைக்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப மிக விரைவில் நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க அப்படின்றதையும் நான் பாக்குறேன். அண்ட் இந்த நேரத்துல எனக்கு பியூட்டிஃபுல்லான, நீ ரொம்ப நாள் போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் உனக்காக மிக விரைவில் நடக்க போகுது. அதையும் நீ யூஸ் பண்ணிக்கோ. உனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது, அதை விட்டுறாத, யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற பியூட்டிஃபுல்லான மெசேஜும் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த ரீடிங்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ நீங்க நம்மளோட கிளாஸ்ல சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திஸ் இஸ் த டைம். வாங்க ஜாயின் பண்ணுங்க. ப்ராப்ளி நெக்ஸ்ட் டைம் நான் ப்ரைஸஸ் ரேஸ் பண்ணணும்னு தான் நினைச்சிருக்கேன். ஏன்னா இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க் தான். ஓகே. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ குட் நியூஸ் அப்படின்றத டைப் பண்ணிட்டு இந்த ரீடிங்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்க. இந்த ரீடிங் அட்லீஸ்ட் 2 பேர், உங்களுக்கு தெரிஞ்ச 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அவங்க வழியா நிறைய பிளெஸிங்ஸ் கிடைக்கும். எனக்கும் நீங்க கொடுக்குற பெரிய சப்போர்ட்டா இருக்கும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, ஹாப்பி நியூஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகான ஒரு வாரத்துக்குள்ள நம்ம என்டர் ஆகிறோம். ஏற்கனவே நேற்று என்னோட வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ரொம்ப அழகான ஏஞ்சல் கார்ட்ஸ் நம்ம தொடக்கி வைக்க போறோம். ஸோ வாங்க. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். நான் மறந்தாலும் நீங்க மறக்கக்கூடாது. டெய்லி சொல்லுங்க, 10 தடவை சொல்லுங்க, 100 தடவை சொல்லுங்க, 108 தடவை சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை மாறும். ஸோ ஏஞ்சல்ஸ் வழியா ஹாப்பி நியூஸ் மெசேஜ் உங்களுக்கு என்ன தெரியுமா? ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். நீங்க மற்றவங்க கிட்ட உதவியே கேட்க மாட்டீங்களா? ஏன் கேட்க மாட்டீங்க? அவங்க அதாவது ஒருவேளை நான் உதவி கேட்டுட்டா எனக்கு அவங்க நான் ஆப்ளிகேட்டரி ஆயிடுவேனோ, நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணுங்கிறப்போ நான் செய்யணுமோ அப்படின்லாம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் யோசிக்காதீங்க. எதையுமே ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே. ஆஸ்க் ஹெல்ப். இல்லைங்க, நீங்க அப்படி சொல்றீங்க, பட் எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையே. நீங்க கேட்டீங்களா? இல்ல, நான் நிறைய தடவை கேட்டேன், பட் எனக்கு யாரும் உதவி செய்யல. இப்போ நான் இந்த இடத்துல ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் கேக்குறீங்க, நான் உங்களுக்கு பதிலே சொல்லல. ஓகே. அப்போ எனக்கு புரியலன்றது சரியா, இல்ல எனக்கு புரியுற அளவுக்கு உங்களுக்கு சொல்ல தெரியலையா? டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்ப புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? இதெல்லாம் தான் நான் ட்ராமா ஹீலிங்ல நிறைய சொல்லி கொடுப்பேன். ஸோ நம்ம சொல்லி ஒருத்தவங்களுக்கு புரியலன்னா அவங்களுக்கு புரியுற அளவுக்கு நமக்கு சொல்ல தெரியலன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். பெனிஃபிட் நமக்கு தான் அந்த பெனிஃபிட். நான் சொல்றது அவங்களுக்கு புரியல. ஸோ யோர் கம்யூனிகேஷன் இஸ் நாட் ரைட். ஸோ நீங்க சரியான உதவி கேட்கல. அசர்ட்டிவா இரு. நீ வேணும் அப்படின்னு அவங்க நோ கூட சொல்லலாம். ஐ ஆல்வேஸ் சே நோ இஸ் ஆல்சோ அன் ஆன்சர். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நோ அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நோ இஸ் ஆல்சோ அன் ஆன்சர். நோன்றதும் ஒரு பதில் தான் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்கிறவங்க அப்படியே ஸ்க்ரால் பண்ணும்போது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டோம், நோ அப்படின்றதும் பதில் தான். பதில் எஸ் ஆர் நோ. அப்போ நோன்றதும் ஒரு பதில் தானே. பட் நீங்க நோ அப்படின்னு அவங்க சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்றது அவங்களுக்கும் புரியணும். இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு உங்களுக்கு அப்படின்றது அவங்களுக்கும் புரியணும். நோ அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்கன்றது அவங்களுக்கும் புரியணும், உங்களுக்கும் புரியணும். ஓகே. ஸோ இந்த வாரம் மற்றவங்களை அப்படிலாம் ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. டோன்ட் கேஜ் எனிபடி. அவங்க பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க, நான் 10 தடவை கேட்டுட்டேன் பண்ணல. உங்க கம்யூனிகேஷனை மாத்துங்க. 2வது, நோ சொன்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உங்களுக்கு அது தேவைன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கும் நீங்க வளர்ந்துட்டீங்க அப்படின்றதையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கான ஹீலிங் கார்டு ப்ரோக்ரஸ். பார்த்தீங்களா? நீ சரியா கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உன் வாழ்க்கையில எல்லாமே ப்ரோக்ரஸ் தான். நீ எதையுமே சொல்லாம மனசுலயே பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்தா அது யார் தப்பு? யாருமே நம்மள கேட்பாங்க, ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்கேன், என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல யாரால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சம்வேர் நீங்க தான் கால் எடுக்கணும். சம்வேர் நீங்க தான் இதுக்கான மாற்றங்களை கொண்டு வரணும். உங்களால முடியும். ஓகே. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா ப்ரோக்ரஸ் இருக்கு. அந்த ப்ரோக்ரஸ் தான் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். growth. தெரியுதா? பாருங்க உங்க கார்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. இதுதாங்க டேரோ, இதுதான் ஆரக்கிள். சான்ஸே இல்லை. பாருங்க,
நீங்க நினைக்க நினைக்க பதில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? சரி, ஹாப்பி நியூஸ். ஹாப்பி நியூஸ் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா பியூட்டிஃபுல் அப்படின்றத டைப் பண்ணுங்க. ரொம்ப அழகான வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கீங்களா? ரொம்ப கியாட்டிக்கா இருக்கா உங்களுக்குள்ள? எனக்கு வேர்ல்ட் கார்டு வந்தனால அது மிக விரைவில் அந்த கன்ஃபியூஷன், அந்த ஒரு கேஆஸ் உள்ள வந்து அழுத்தம் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து மிக விரைவில் உங்களை விட்டு போக போகுது. அது குட் நியூஸ் தானே? குட் நியூஸ் இல்லை, அது ஹாப்பி நியூஸ். ஓகே, ஸோ ஒரு வேர்ல்ட் கார்டு வரும்போதே அந்த ஒரு விஷயம் நம்மளை ரொம்ப அழுத்துற ஒரு விஷயம் மிக விரைவில் முடிவுக்கு வரப்போகுது. ஸோ யூ பி ப்ரிப்பேர்ட். ஓகே, ஃபைனலி நீங்க ஃப்ரீயா இருக்க போறீங்க. ஃபைனலி அப்பா எனக்கு இதுக்கு ஒரு பதில் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கலாம். இல்ல அப்பா நல்ல வேலை என் மனசே இதை தேடி போக மாட்டேங்குது, போதும்டா அப்படின்னு நினைக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க நினைக்கலாம். பட் கண்டிப்பா ரொம்ப அழுத்தம் கொடுத்த அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு முடிய போகுது. நீங்க உங்க கார்ட்ஸ் பயங்கர பாசிட்டிவா இருக்குங்க. பாசிட்டிவ் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. எவ்வளவு பாசிட்டிவா இருக்கு பாருங்க உங்க கார்ட்ஸ். எடுக்க எடுக்க நீ இதை செய், உனக்கு நல்லதே நடக்கும். வாவ். உங்க மைண்ட்ல உங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு டென்ஷன் பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஒரு டென்ஷன், ஒரு ப்ரெஷர், என்ன பண்ண போறோம் அப்படின்றது இல்லை, ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு டென்ஷன் அப்படியே போயிட்டே இருக்கு. மேஜிக் மாதிரி, இப்போ சர்க்கரையோ உப்போ தண்ணியில போட்டோன்னு எப்படி கரைஞ்சு போகுது, அந்த மாதிரி மேஜிக் மாதிரி உங்க வாழ்க்கையில அந்த ஆங்ஸைட்டி, அந்த ப்ரெஷர், அந்த டென்ஷன் கொடுக்குற விஷயங்கள் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நீங்க நம்ப ஆரம்பிக்கணும். அதுதான் உங்களோட ஹாப்பியஸ்ட் நியூஸ். அதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. ப்ராப்ளி அதுக்கு தான் ஆஸ்க் ஹெல்ப். நீ கேளு, நீ உதவி கேளு, உனக்கு கிடைக்கும். கிடைக்குது கிடைக்கல அதெல்லாம் அடுத்து, பட் நீ வாயை திறந்து கேளு. வாவ், இட் இஸ் கோயிங் டு ஜஸ்ட் டிசால்வ் லைக் மேஜிக் திஸ் வீக். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ரெஷர் வெளியில இருந்து இல்லை, சொல்லுவோம்ல எனக்கு டென்ஷன் ப்ரெஷர் வெளியில இல்லை, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்குன்றோம்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு வெளியில இல்லை, நீங்களே தான் உருவாக்கிக்கிறீங்க. ஐ திங்க் உங்களுக்கு வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ற மாதிரி ஒரு சில கதைகள் நீங்க கேட்க ஆரம்பிக்கணும். நம்ம நினைக்கிறோம்ல வாழ்க்கையில நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை தாண்டி வேற யாரும் கஷ்டப்படலன்னு நான் நினைக்கிறேன், இப்பெல்லாம் டைலாக் அடிப்போம்ல, அப்படிலாம் கிடையாது. ஒரு சில கதைகளை கேட்கும் போது நம்மளாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தோணும். கண்டிப்பா தோணும். அதுவும் இந்த மாதிரி டேரோ ரீடிங்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம வாழ்க்கை எவ்வளோ பெட்டர், என்னோட செல்ஃப் ஒர்த் என்ன அப்படின்னு நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அது நம்ம வேலைக்கே போனா கூட அது தெரிய ஆரம்பிச்சிடும். மற்றவங்களால முடியாத ஒரு சில விஷயங்கள் நம்ம எப்படின்ற நேரத்துல பண்ணிட்டு போயிடும். எஸ், அவங்க வேற ஒரு விஷயத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பண்ணிட்டு இருப்பாங்க, அது நமக்கு வராம இருக்கலாம். பட் இந்த வேலையில நான் தானே பெஸ்ட் அப்படின்ற நமக்கு ஒரு இது வரும். அது நல்ல விஷயம் தான், அதுதான் கான்ஃபிடென்ஸ். ஓகே, ஐ திங்க் இந்த வாரம் அந்த நீங்களே ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிறீங்க பாருங்க. அதனால நீங்க வந்து ஒரு இன்டர்வியூவோ, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க யாரோ ஒருத்தரோட கதையை நீங்க கேட்கும்போது ஐ திங்க் யூ வில் ஃபீல் பெட்டர். அப்போ எப்பானாலும் எவ்வளோ பவர்ஃபுல்டா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். பியூட்டிஃபுல் கார்டு, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். எல்லா நாளும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு நாள் சூப்பரா இருக்கும், மைண்ட் செட் அப்படி இருக்கும். ஒரு நாள் அங்கேருந்து நம்மளை தூக்கி போற மாதிரி தொபக்குன்னு வந்து விழுவோம். திருப்பி மேலே போவோம், திருப்பி கீழே வருவோம், திருப்பி மேலே போவோம், திருப்பி கீழே வருவோம். அதுதாங்க லைஃப். அதுதான். டோன்ட் பெக், எங்கேயும் போய் கெஞ்சாதீங்க. உங்க செல்ஃப் ஒர்த் வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் இந்த கார்டு. நாளுக்கு நாள் நான் யாரு, நான் எப்பேற்பட்டவங்க அப்படின்றது ஏறிக்கிட்டே இருக்கணும். நம்ம எங்கேயுமே வந்து இவ்வளவுதான் என் வாழ்க்கையா அப்படின்னு நம்ம போயிட்டு ஒரு ஒரு இடத்துல நம்ம கெஞ்ச ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பவர் அங்கேயே நொறுங்கி போயிடும். கெஞ்சுறது வேற, கேட்கறது வேற வித்தியாசம் இருக்கு. ப்ளீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம போடும்போது அங்கேயே நம்ம லூஸ் ஆஃப் பவர். யோசிங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க எங்கேயாவது ரொம்ப ப்ளீஸ் எனக்காக பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் எங்கேயாவது ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க செல்ஃப் ஒர்த் எங்கேயோ அவஸ்தைப்படுது, பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு இப்போ நடந்த அதான் அந்த ரொம்ப அமுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதை ரிலீஸ் பண்ணுங்க. அது இப்போ நடந்த விஷயமா இல்லாம கூட இருக்கலாம். அது வந்து என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்த இன்னமும் யோசிச்சு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை விட்டு வெளியில வரும்போது எவ்ரி திங் வில் பி அண்டர் யோர் கண்ட்ரோல், எவ்ரி லிட்டில் திங் வில் பி அண்டர் யோர் கண்ட்ரோல். அதை விட்டு நீங்க வெளியில வரும்போது இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில சக்சஸ் 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 அப்படின்னு பார்க்கும்போது we'll just smile. ஒரு ரீசனே இல்லாம நம்ம சந்தோஷமா இருப்போம், ரீசனே இல்லாம சிரிப்போம், எல்லாமே சந்தோஷமா நடக்கும். ஏன்னா உங்க கார்ட்ஸே பாருங்களேன், இங்க வந்து நீ வாயை திறந்து கேட்கும் போதுதான் உனக்கு ப்ரோக்ரஸ். அந்த ப்ரோக்ரஸ் தாண்டி வேற என்ன கார்டு வேணாலும் வந்திருக்கலாம், பட் வந்த கார்டை பாருங்க, growth. ப்ரோக்ரஸை தாண்டி என்ன கார்டு வேணாலும் வந்திருக்கலாம், growthன்ற கார்டு வந்ததா? அதுதான் பவர் ஆஃப் கார்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கும் ரீட் பண்ணணும், டேரோ ரீட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா
ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் டேரோ கார்ட் ரீடிங் கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டை நான் உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. இன்டர்நேஷனல் போர்டு தான் கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ், நோட்ஸ், கிளாஸ் எல்லாமே, எனி டவுட் ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. கால் பண்ணாதீங்க, என்னால் எடுக்க முடியாது, ரீசன்ஸ் அந்த மாதிரி. ஸோ மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். பட் இந்த கோர்ஸ் வழியா உங்க வாழ்க்கை மட்டும் இல்லை, எனக்கு பதிலே தெரியலங்க, என்ன பண்ணணுன்னே தெரியல அப்படின்னு கேட்குற எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் உங்களால பதில் சொல்ல முடியும். என் கிளாஸஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைவா ஜூம்ல இந்த மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருப்போம். நான் கேமராவை பார்த்து கார்டை பார்த்து தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பேன். வாங்க ரீடிங், ரீடிங் கத்துக்கோங்க. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஆர்ட். நீங்க கத்துக்க உங்க வாழ்க்கை மாறும். யோர் லைஃப் வில் சேஞ்ச். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டட்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் உங்க அரே ஆஃப் கார்ட்ஸை பார்க்கும்போது கண்ட்ரோல் யோர் மைண்ட். யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யோர் மைண்ட். ஓகே, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்க மைண்டை கண்ட்ரோல்டாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ திங்ஸ் வில் கெட் பெட்டர் அப்படின்றதும் எனக்கு தோணுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸ் உங்களுக்கு இந்த வாரம் வந்திருக்கு. ஸோ ஹாப்பி அப்படின்றத டைப் பண்ணிட்டு இந்த ரீடிங்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இந்த மெசேஜ் நான் இப்போ சொன்ன மெசேஜ் வேற யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னாலும் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இது ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். அண்ட் உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் இந்த ரீடிங் கத்துக்கலாம். வாங்க, ஜாயின் மீ.